அண்மைச் செய்தி. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து 166 பயணிகளுடன் கோழிக்கோடு வந்து கொண்டிருந்த விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. வானில் பறந்தபோது கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதால் தற்போது தரையிறக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் கசாலி வழங்க கேட்கலாம். கசாலி, வணக்கம். இயந்திர கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டு சரி செய்யப்பட்டதா? பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடு ஏதேனும் செய்யப்பட்டதா? கள விவரம் என்ன? மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து கேரள மாநிலம் கோழிக்கோடு விமான நிலையத்திற்கு 158 பயணிகள் மற்றும் 8 விமானங்களிலிருந்து 166 பேருடன் ஏர் ஏசியா விமானம் வந்து கொண்டிருந்தது. இந்த விமானம் சென்னை வானிலையில் வந்திருந்த போது விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்ட விமானி கட்டுப்பட்டார். இதையடுத்து இந்த விமானத்தை சென்னையில் தரையிறக்க சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அதிகாரி அனுமதி கேட்டனர். விமான நிலைய கட்டுப்பாட்டு அதிகாரி அனுமதி தந்தனர். இந்த விமானத்தை தரையிறக்கப்பட்டது. இந்த விமானம் தரையிறக்கப்பட்டதும் விமான பொறியாளர்கள் குழுக்கள் விமானத்தில் பழுது ஏற்பட்ட சரி செய்யும் முயற்சி ஈடுபட்டனர். ஆனால் உடனடியாக சரி செய்ய முடியாததால் விமானத்தில் இருந்த 166 பேர்களும் இறக்கப்பட்டு சென்னையில் உள்ள பல்வேறு ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த விமானம் சரி செய்யப்பட்டு இன்று மாலை சென்னையிலிருந்து கோழிக்கோடு புறப்பட்டு செல்லும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.